பகவானுக்கு பரமாத்மாவுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தி அவனுடைய நாமத்துக்கு உண்டு. இப்போ நாம் இத்தனை பேர் விட்டல் விட்டல் விட்டல்னு இவ்வளவு நேரம் சொன்னவே வெறும் பெயர் அல்லது, நாமங்கிறது ஒரு எனர்ஜி, சக்தி. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சொல்றார், பகவான் அவனுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அந்த சக்தியை அந்த நாமத்தில் பேக் பண்ணியிருக்கார், பேக் பண்ணி வச்சிருக்காராம் நாமத்தை. நாம் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் இவ்வளவு நாமம் ஆயிரக்கணக்கான நாமம் சொன்னமே, அவ்வளவு சக்தி இந்த வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கு. இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்தையும் அது பாஸ் ஆகிறது. இங்கேருந்து வெளியில் போகும்போது மனசில் உள்ள பாரம் 10 கிலோ குறைஞ்சிருக்கும். மனசில் உள்ள பாரம் குறையும், மனசே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு வருஷமாக எவ்வளவு மனசில் சரக்கு சேர்த்துருக்கீங்களோ இது எல்லாம் இந்த 5 நாளில் கிளியர் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்லவே வேண்டாம். இந்த 5 நாளைக்கு முன்னாடி உள்ள மனோபாவத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவரவர்களுக்கே புரியும். அப்படி ஒரு பேட்ரி சார்ஜ் பண்ணினா மாதிரி இந்த பஜனைங்கள், நாம சங்கீர்த்தம். அது நம்ம பாண்டிச்சேரியில் நம்முடைய முயற்சியில் நடக்கிறது, பாண்டுரங்கனோட திருவுள்ளத்தில் நடக்குது. அதுதான் உண்மை. நான் ஏதாவது சொன்னேன்னா என்னை பற்றியே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லி ஒரு பப்ளிசிட்டி அவசியம் இல்லை. ஆனால் என்னால் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போக முடியாது, எங்கேயுமே. ஆனால் ஜாஸ்தி போகிறது கிடையாது. இன்னும் நம்ம ஆசிரமத்தில் அவ்வளவு காரியம் கோவிந்தபுரத்து, அங்கேருந்து நான் வெளியிலேயே வர முடியாது. சில இடங்களுக்கு தான் வருஷா வருஷம் தொடர்ந்து போகிறதுன்னு, அப்படி ஒரு சில இடங்கள் தவிர்க்க முடியாமல். மற்றபடி எங்கேயுமே ஜாஸ்தி போகிறது கிடையாது. கார்த்தாலேருந்து ராத்திரி வரையில் நம்ம பாண்டுரங்கன் சந்நிதியிலேயே டைம் சரியாக இருக்கும், வெளியில் வர்றது முடியாது. இவ்வளவு நிர்பந்தத்தில் இந்த 5 நாள் வரத்துக்கு 3 மணி நேரம், திரும்புறதுக்கு 3 மணி நேரம், 6 மணி நேரம் ட்ராவல் ஆகிறது. 1.5 மணி நேரம் தான் பஜனை. இந்த 1.5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம். உண்மையாக சொல்லணும்னா எங்கள் யாருக்குமே சிரமமே தெரியல. இந்த 5 நாளாக வந்துட்டு போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரெயினே தெரியல, சிரமமே தெரியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? உங்கள் அத்தனை பேருடைய ஈடுபாடு தான் காரணம், உங்களுடைய ஸ்ரத்தை தான் காரணம். பஜனைக்கு இத்தனை பேர் வந்து எல்லாரும் பஜனை பண்ணி நாமம் சொல்லி நாமாவளி ஆரம்பித்தாலே ஒரு செட்டு நேற்றுக்கெல்லாம் விஸ்தாரமாக ஆடினா இன்றைக்கி ஆட இடம் இல்லை. அது ஒரு குறையாக இருக்குது. இது நீங்கள் எவ்வளோ பெரிய இடம் வச்சாலும் இது மாதிரி ஆகிடும். ஆடுறதுக்கு கடைசியில் முடிகிற நாள்லெல்லாம் இடம் இல்லாமல் தான் இருக்கும். உங்களுடைய ஈடுபாட்டினால தான் இவ்வளவு கோலாகலமாக நடக்குது. இந்த 5 நாட்கள் இந்த ஊரில் ஒரு பஜனை பஜனை தான் மெயின். நான் பிரவச்சனம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இங்கே ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சின்னு வச்சாதான் எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் பஜனை பண்ணுவேன், 1.25 மணி நேரம் ஸ்பீச்சாக இருக்கும். இங்கே 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்டத்தட்ட பஜனை வந்துடுறது. அப்புறம் ஸ்பீச்சுக்கு ரொம்ப கம்மி. அதனால நான் நாமதேவரோ துகாராம் மகாராஜ் இந்த கதைகள்லாம் விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நமக்கு இந்த 5 நாளும் 1.5 மணி நேரம்தான் நமக்கு கிடைச்சிது. அப்படின்னாலும் உங்களுடைய ஈடுபாடு இவ்வளோ கோலாகலமாக நடக்கிறது. இதுக்கு மூலமே பகவானுடைய கருணை தான்.
அவருடைய திருவுள்ளம் இல்லாட்டா இங்கே இவாளால் நடத்த முடியுமா? நான் தான் வர முடியுமா? இது பாண்டுரங்கனே தீர்மானம் பண்ணின விஷயம், அதனால நடக்கிறது. இப்போ வெளியில் பஜனைக்கு கூப்பிடணும் அப்படின்னா முதல்ல எவ்வளவு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான். தங்க வைக்கிறது, சாப்பாடு, போக்குவரத்து, இங்கேருந்து நிர்வாகம் பண்ணுறது, எங்களை இந்த ஒரு வாரம் பார்த்துக்கிறது, இது ஒரு பெரிய காரியம். யார் நடத்துகிறாளோ அவளுக்கு அது மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ அவளுக்கு அங்கே 3 மணிக்கு வண்டியில் உட்காடுறோம், 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுறோம். 3:30 மணிக்கு உட்காண்டா 6 மணிக்கு. யாருக்குமே எந்த விதமான பாரமும் இல்லாமல் இந்த சத்சங்கம் நடக்குது. இப்படி நடத்துறது யார்? இந்த குழந்தைகள் தான் நடத்துகிறா. ஆனால் பாண்டுரங்கனோட திருவுள்ளம் இல்லாட்டா நடத்த முடியும். அவரோட கருணையினால் நடக்கிறது. அவர் இங்கே வரத்துக்கு முன்னாடி இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் இந்த பாண்டிச்சேரியில் நடக்கணும்னு அவரோட திருவுள்ளமாக இருக்கு. இந்த கோவிலுக்கு எத்தனை பக்தாள் கொடுக்குறா, கொடுத்துட்டே இருக்கா. நேற்று வரையில் கொடுத்தா இப்போ இன்றைக்கி பஜனை ஆரம்பத்துலேருந்தே பக்தாள்லாம் கொடுத்துட்டு. நான் 1 லட்சம் ரூபா கொடுன்னு சொன்னது சின்ன பணமாக என்னது? பெரிய பணம். அந்த பெரிய பணம் 1 லட்சம் ரூபா. ஆனால் முடியுமோ முடியாதோ கொடுக்குறா. சில பேர் கொடுக்கும்போது எனக்கே இந்த பணத்தை இவாளால் கொடுக்க முடியுமா, நான் வாங்கிக்கும் போது எனக்கே தோன்றுறது. அது காரணம் என்னன்னா, பகவான் பெருசாக ஏதோ அவளுக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கான். அதான் வாங்கிக்கிறான். அவகிட்ட அவளுக்கு திரௌபதிகிட்ட ஒரு துளி கீரையை வாங்கி வாயில் போட்டுண்டு தானே 10,000 ரிஷிகளுக்கு சாப்பாடு போட்டான் பகவான். ஒன்று கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினா வாங்கிட்டா தான் கொடுக்க முடியும். அதனால இந்த யார் யார் ஈடுபட்டிருக்காளோ அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் பகவான் ஏதோ கொடுக்க போகிறான். அதுக்காக தான் இந்த பணத்தை திரவியத்தை வாங்கிக்கிறேன். எவ்வளோ இன்னும் 5 நிமிஷத்தில் எவ்வளவு வந்திருக்குங்கிறத சொல்லணும். அப்போ தான் ஜனங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இதுவரையில் வந்ததை சொன்னால் கணக்கு பார்த்து அவசரம் இல்லை, பார்த்து சொல்லணும். பண்டரிபுரம் போகிறோம், கோவிந்தபுரம் வரோம், எல்லாம் உயர்வு தான். இருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு சுவாமி இருக்கணும், ஒரு பாண்டுரங்கன் இருக்கணும். ஆஷாட ஏகாதசி உற்சவம், கார்த்திகை ஏகாதசி உற்சவம், இந்த உற்சவங்கள்லாம் நடக்கணும். அங்கே இன்னொரு பாண்டுரங்கன் இருக்காரோட இந்த ஊரில், இதே ஊரில் தான். எந்த இடத்துல இருக்கார் இவர்? வைத்திக்குப்பத்தில் பாண்டுரங்கன் இருக்கார். அதுபோல் நம்ம இந்த பாண்டிச்சேரிக்கு பண்டரிபுரத்துலேருந்தே வரணும்னு திருவுள்ளம், பாண்டுரங்கனோட திருவுள்ளம் அது. யார் பண்ணியிருக்கா? விட்டல் சேவா ட்ரஸ்டா? ரொம்ப அழகான படம். எங்கள் அப்பா அம்மாவோடு நான் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கிட்டே கிடையாது. அவசியம் பண்ணணும். அவளுக்காக தான் பாண்டுரங்கன் வர்றார்.
பயப்படு. வாங்க. பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் 5100 வருஷம் இந்த கோவில். அந்த ஊரில் இருக்கிற நதிக்கு சந்திரபாகான்னு பேர். துகாராம் மகாராஜ்னு ஒரு மகாத்மா அவருடைய பாட்டில் அபங்கத்தில் சொல்கிறார், பாரத தேசத்தில் உள்ள நதிகளெல்லாம் நம்முடைய பாரத தேசத்தில் ஓடுற அத்தனை நதிகள்லையும் ஸ்நானம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் சந்திரபாகாவை கண்ணால் பார்த்தாலே வருங்கிறார். கண்ணால் பார்த்தாலே வரும். அங்கே எழுந்தருள் இருக்கும் பாண்டுரங்கனுக்கு தினசரி கார்த்தால 4 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, 4வது மணி. ஆனால் நம்ம முன்னாடியே போய் வாசலில் நிற்கணும், அப்போ தான் அனுமதிப்பா உள்ளே வரத்துக்கு. 4 மணிக்கு முதல்ல ஒரு ஹாரத்தி பண்ணி பாண்டுரங்கனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம். தினசரி 4:30 மணிக்கு அபிஷேகம். ஒருத்தர் அபங்கம் பஜனை பண்ணிகிட்டே இருப்பார், ஒருத்தர் வேத மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த அபிஷேகம்தான் முதல் அபிஷேகம். நாலரை மணிலேருந்து 5:30 மணி வரை 1 மணி நேரம் நடக்கும். அதன் பிறகு 6:30 மணி 6:30 மணிக்கெல்லாம் பூர்த்தியாகி ஒரு அரை மணி நேரம் பக்தாள்லாம் தரிசனம் பண்ணலாம். திருப்பி 7 மணிலேருந்து 8:30 மணி வரையில் மறுபடியும் அபிஷேகம். 9 மணிலேருந்து திருப்பி தரிசனம். 11:30 மணிக்கு தினசரி பாண்டுரங்கனுக்கு நிவேதனம், சாப்பாடு, ராஜபோக்னு பேர். அந்த நிவேதனத்தை ஒரு 10 பேர் சாப்பிடலாம். நாம் அந்த அளவுக்கு நைவேத்தியம் தயார் பண்ணி பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம். ராத்திரி 12:30 மணி வரையில் தரிசனம் உண்டு, பூஜை உண்டு. தரிசனம் பூஜைன்னு மாறி 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 நடக்கும். இந்த பண்டரிபுரத்துலேருந்து ஒரு மைல் அப்படி கிழக்க வந்தோம்னா ஒரு ஊர், இங்கே கோபாலபுரின்னு பேர். அங்கே இதே சந்திரபாகா நதி அங்கே ஓடும். அந்த நதி நதிக்கரைக்கு நாம் போனோம்னா அங்கே விஷ்ணு பாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு.
பாண்டுரங்கனுடைய திருவடி படிஞ்சிருக்கும் ஒரு இடத்துல. கோபாலபுரிங்கிற அந்த இடத்துல ஜனாபாயின்னு ஒரு பக்தைக்காக மாடு மேய்ச்சான். அந்த ஜனாபாய் தினசரி சாணி வரட்டி தட்டுவள். அந்த சாணி வரட்டி எதற்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஊர் சாணியெல்லாம் இந்த வரட்டி அந்த தீயை தக்க வச்சுக்கும், எரியாது. நம்ம ஊர் வரட்டியில் எரியாது, அந்த நெருப்பு அப்படியே வச்சுக்கும். நார்த் இந்தியாவில் உள்ள அந்த அந்த சாணி வரட்டிலாம் கேஸ் மாதிரி எரியும். அது அது விறகு எப்படி எரியுறது அது மாதிரி சாணி எரியும். அந்த ஊர் அந்த சாப்பாட்டினுடைய தன்மை அப்படி பண்ணும் அந்த சாணி. இங்கே நாம் எப்படி குதிரில் நெல் வைக்கிறோமோ அதுபோல் ஒரு 5000 வரட்டி 10,000 வரட்டின்னு அந்த சாணி வரட்டியை வைக்கல் போகிற மாதிரி வச்சுருப்பார். விறகுக்கு பதிலாக அடுப்புக்கு இதை யூஸ் பண்ணுற. வெந்நீர் போடுறதுலேருந்து சமையல் வரையில் சாணி வரட்டி தான். திகு 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 திகுன்னு எரியும். இந்த ஜனாபாய் இத்தனை வரட்டி தட்டி 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 ஸ்டோர் பண்ணும். எதுக்கு ஸ்டோர் பண்ணுறா அப்படின்னா, பாகவதாள்லாம் வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும், குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு தரணும். பாகவதர்களுடைய சேவைக்காக தயார் பண்ணுற. அவ ஒரு கூடையை கையில் எடுத்துட்டு சாணி தேடுறான். அன்றைக்கி சாணியே கிடைக்கல. ரொம்ப வருத்தப்பட்ட அவ, பாண்டுரங்கா எனக்கு சாணியே கிடைக்கலையே, வரட்டி தட்டுறதுக்கு எனக்கு சாணியே கிடைக்கலையேன்னு இவ ரொம்ப வருத்தப்பட்ட. இந்த பக்த வருத்தப்பட்டாங்கிறதுக்காகவே அந்த பாண்டுரங்கன் தலையில் தலைப்பாக முண்டாச்சு கட்டிண்டு கையில் கம்பை வச்சுண்டு ஒரு 100 பசுமாடை மேய்ச்சானா அந்த ஊரில். இவ சாணி வேணும்னு கேட்டான். இவ சாணி வேணும்னு ஆசைப்பட்டதுக்காக மாடு மேய்ச்சான். அதனால தான் அந்த ஊருக்கு கோபாலபுரி அப்படின்னு பெயர். எப்படி பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்சானோ அதுபோல் இந்த ஊரில் மாடு மேய்க்கிறான். பிருந்தாவனம்னு ஞாபகம் இருக்குது. நம்ம ஆசிரமத்திலேருந்து இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பிருந்தாவன யாத்திரை போகிறான். கண்ணபிரான் அவதாரம் பண்ணின இடத்துலேருந்து ஒவ்வொரு லீலைகளும் பண்ணின இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணி ராதைய கல்யாணம் பண்ணின்ற இடம்னு ஒன்று இருக்குது. ராதா கல்யாணம் நடந்த இடம் பாண்டீரவனம். அங்கே போய் ராதா கல்யாணம் பண்ணி யமுனையில் ஸ்நானம், அப்புறம் கோவர்த்தனம் 7 நாள் மலையை தூக்கினானே கிருஷ்ணன், கோவர்தனகிரி. அந்த கோவர்தனத்தை போய் தரிசனம் பண்ணி அதை பிரதட்சிணம் பண்ணணும். காளின்னு ஒரு பாம்பு மேலே ஏறிதானே நர்த்தனம் பண்ணினா, காளி நர்த்தனம் பண்ணின இடம். இதுபோல் என்னென்ன லீலா ஸ்தலங்கள் உண்டோ எல்லா இடத்துக்கும் தரிசனம் பண்ண போகிறா. அதுக்கு நிறையா பக்தாள் 200-250 பேருக்கு மேலே பக்தாள்லாம் வரா. இன்னும் நாள் குறைச்சலாக இருக்குது. யாராவது வரணும்னா விசாரிச்சுக்கோங்க. இந்த யாத்திரைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் வரலாம். அன்னைக்கு பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்ச அந்த கிருஷ்ணன் பண்டரிபுரத்துலேயும் மாடு மேய்ச்சார். மாடு மேய்ச்சி இவ சாணியே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு கூடை நிறைய சாணியை கொண்டு போட்டார். தொப்புன்னு போட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறா. நீலமேக சியாமளவர்ணனா பீதாம்பரதாரியாக பாண்டுரங்கனே நிற்கிறார். சாணி கூடைய கையில் வச்சு, பிரபோ நான் அபச்சாரம் பண்ணினேன், உங்களுக்கு அபச்சாரம் பண்ணினேன்னு வருத்தப்படாதம்மா,
நீ என்ன வேணும்னு கேட்டையோ வேணுங்கிறத கொடுக்குறேன். அப்படி ஒரு பக்தை இந்த ஜனாபாய். நிறைய அபங்கம் எழுதியிருக்கா. மராட்டி இப்போ பாடுறமே இந்த பாட்டுக்கெல்லாம் அபங்கம்னு பேர். அபங்கம்னா என்ன? தமிழில் அந்த பாட்டுக்கு செய்யுள்னு பேர், சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம்னு பேர், மராட்டியில் அபங்கம்னு பேர். செய்யுள் எல்லாரும் பண்ணியிருக்கா. மராட்டி பக்தால் ஆயிரக்கணக்கான பேர் பண்ணியிருக்கா. இந்த ஜனாபாயும் பண்ணியிருக்கா. இந்த மற்றவர்கள் பண்ணின அபங்கத்துக்கும் இந்த ஜனாபாய் பண்ணினதுக்கும் ஒரு வித்தியாசம். மற்றவர்கள்லாம் அவர்களே ஓலை எழுத்தோலை எழுத்தாணியை வச்சுண்டு அந்த அபங்கத்தெல்லாம் காப்பி பண்ணிடும் அவர்களே. ஜனாபாய் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா அவளுக்கு அவ்வளவு வேலை. சாணி தட்டணும், காய்கறி நறுக்கணும், வீடு பெருக்கணும், எல்லாம் நாமதேவருடைய வீட்டை சுத்தம் பண்ண. இவ்வளவு காரியங்களில் ஈடுபட்டதுனால அவளால் அபங்கம் எழுத முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த அபங்கம் நான் பாடுறேன். இப்போ பாடின அபங்கமே அவளோடது தான். விட்டு மாஜாலெங்குரவாலான் ஜனி மனரே கோபாலா ஜனாபாய்ங்கிறவளோட அவங்க. இப்போ நான் பாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பாடி, அவள் தான் எழுதவே இல்லையே. இப்போ என்னவா கிடைச்சது நமக்கு? இதோ நாமதேவரோட அவரே எழுதிட்டார். துகாராமா அவரே எழுதினார். ஞானேஸ்வரர் அவரே எழுதினார். இப்போ ஜனாபாய் எழுதலை. ஆனால் நான் பாடுறேன், நீங்கள் கேட்குறேன். எப்படி கிடைச்சது? யார் எழுதினா? இங்கே சாணி தட்டின்றே ஜனாபாய் அபங்கம் எழுதும் பாடும்பொழுது அந்த கோவிலில் இருக்கிற பாண்டுரங்கன் அதை ஓலைச்சுவடியில் காப்பி பண்ணுவான். இவன் இங்கே சாணி தட்டின்றே பாடுறா, அவர் எழுதுவாரான். இது இந்த ரகசியம் எப்படி வெளியில் தெரிஞ்சதுன்னா, ஞானேஸ்வரர்னு ஒரு மகாத்மா அவர் தரிசனம் பண்ண வரும்போது எழுதின்னு இருக்கான் பகவான். இது என்னது? இது என்ன எழுதுற? அவர் சொன்னார், ஜனாபாயோட அபங்கத்தை எழுதுற. இந்த சந்தோஷமான விஷயத்தை இந்த ஞானேஸ்வரர் நாமதேவருங்கிறவர்கிட்ட சொன்னார். நேத்தி கதை சொன்னேனே, அவர்கிட்ட சொன்னார். அவருக்கு சந்தோஷம் வரல, கோபம் வந்துடுச்சு. நேராக பாண்டுரங்கிட்ட வந்தார். நேத்திக்கே சொன்னேனே, எப்போ வந்தாலும் உங்ககிட்ட பேசுவேன்னு இருக்கார். வந்து கேட்குற, உனக்கு என்ன இப்படி ஒரு ஓர வஞ்சனை? எங்கள் அபங்கங்களை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ எழுதியிருக்கியோ? ஜனாபாய் அபங்கத்தை மாத்திரம் ஏன் எழுதுற? எப்படி, என்னத்தினால எழுதினேன்? அப்பா அவர் சொன்னார், பகவான், அப்பா ஓ அபங்கத்தை நீயே எழுதுறியே. அந்த ஜனாபாய்க்கு அபங்கம் எழுத டைம் இல்லை, பாடிண்டே சேவை பண்ணுறார். எழுதுறதுக்கு டைம் இல்லை. எழுத டைம் இல்லாமல் இவ்வளவு அருமையான அபங்கம் எழுதி வைக்காததுனால அழிஞ்சதுன்னு இருக்கலாமா? இப்போ நான் ஃப்ரீயாக வெறும்னு தானே இடுப்பில் கையை வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு என்ன காரியம்? ஒரு காரியமும் இல்லாமல் சும்மா தானே இருக்கேன். அதனால தான் ஜனாபாயோட நான் எழுதினேன். இன்றைக்கி ஜனாபாயருடைய அபங்கங்கள் எது கிடைச்சாலும், எந்த அபங்கமாக இருந்தாலும் அதை காப்பி பண்ணினது பாண்டுரங்க. அதனால தான் நமக்கு அந்த அபங்கங்கள்லாம் கிடைக்கிது. இது மாதிரி எத்தனையோ லீலைகள் பகவான், ஆயிரக்கணக்கான லீலைகள், ஆயிரக்கணக்கான பக்தர், அவ்வளவு லீலை பண்ணின பகவான் நம்ம பாண்டிச்சேரியிலையும் லீலை பண்ணணும்னு காத்துட்டுருக்கார்.
இங்கேயும் வரணும், இங்கேயும் அது மாதிரி பெரிய கோவிலாக கட்டிக்கணும். எனக்கு இதோ ஏற்பாடு பண்ணிவிட்டார் ஒரு 6000 சதுரடியில். எனக்கு என்னதோ இன்னும் விசாலமாக வேணும்னு தோன்றுறது. இன்னும் பெரிய இடமா தான் வேணும். இப்போ இது மாதிரி ஒரு பஜனை பண்ணணும்னா அப்புறம் இன்னொரு மண்டபத்துக்கு தேடின்னு போகக்கூடாது, அங்கேயே போகணும். பந்தலை போட்டுட்டு பஜனை பண்ணணும். அது மாதிரி இருக்கணும். அது யார் மனசில் தோண பண்ண போகிறாரோ. பெரிய கைங்கரியம், பிரதிஷ்டையா சார்வபௌமம். மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியால் சொல்கிறார், திருப்பணி கைங்கரியம், கோவில் கைங்கரியத்துக்கு யார் கொடுக்குறானோ அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான். நான் சொல்லலை, பீஷ்மர் சொல்ற. இன்னென்ன தர்மம் பண்ணினா இன்னென்ன பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது கோவில் கட்டினா சக்கரவர்த்தியார். இதுக்கெல்லாம் பூர்த்த தர்மம். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி பண்ணுற தர்மங்களுக்கு பலன் ஜாஸ்தி. தண்ணீர் பந்தல் வைக்கிறது, ரோடு போடுறது, நிறையா மரங்கள் வைக்கிறது, பெரிய புண்ணியம். ஒரு 27 மரம் இருக்கு. ஒரு அரச மரம் ஒன்றும், ஆலமரம் ஒன்றும், அப்புறம் 10 புளிய மரம், விளாமரம் ஒன்று, பில்வ மரம் ஒன்று, நெல்லி மரம் ஒன்று, 10 மாமரம், 10 தென்னை மரம். இப்போ நான் சொன்ன இத்தனை மரங்களை வச்சுட்டா அவன் எத்தனை கோடி பாபம் பண்ணியிருந்தாலும் நரகத்துக்கே போக மாட்டான். இந்த மரத்தை வச்சா, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு படி மரம் வச்சுடணும். எவ்வளவு எவ்வளவு பெரிய பலன் சொல்கிறார் பாருங்க மரத்துக்கு. அதனால மரம் வைக்க, இப்போ கவர்மெண்ட்டுன்னா இப்போ சொல்கிறது வீட்டுக்கு ஒரு மரம் வைன்னு. நம்ம ரிஷிகள் 30 மரம் சொல்லியிருக்காரு. அது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா எத்தனை ஏசி வச்சுருக்கோமோ அத்தனை 5 மரம் வைக்கணும். ஒரு ஏசி ஒர்க் பண்ணினா 5 மரம் வைக்கணும். நம்ம கோவிந்தபுரத்தில் நான் 98 தான் அந்த இடம் வாங்கி பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணோம். 98 26 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு அரச மரம் உண்டி தான் இருந்தது. ஒரு அரச மரம் தான் இருந்தது. அப்புறம் ஈச்ச மரம் 7 இருந்தது, அதெல்லாம் வீணாக போயிடுது. அப்பயே ஒரே ஒரு அரச மரம் தான் இருந்தது. 26 வருஷம். இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்குள்ள 1000 மரம் இருக்கு. அவ்வளோ மரம் வச்சுருக்கோம். இப்போ கவர்மெண்ட்டு இப்போ தானே சொல்கிறது, நாங்கள் 25 வருஷம் முன்னாடியே பண்ணேன் அந்த காரியத்தை. மரம் வைக்கணும். ரிஷிகள் சொல்கிறா, இவ்வளவு மரங்கள் வச்சா அதுக்கு நரகமே கிடையாது அவனுக்கு. இதுக்கெல்லாம் இங்கே பூர்த்த தர்மம்னு பேர். சாப்பாடு போடுறது, இங்கே தினப்படி பிரசாதம் கொடுக்குற, இங்கே பஜனைக்கு வர அத்தனை பேருக்கும் தினம் பிரசாதம் கொடுக்குற. இது ஒரு நாளாக இருந்தால் கொடுத்துட முடியும். 5 நாள் தொடர்ந்து ஒரு 1500 பேருக்கு பிரசாதம் கொடுத்துட்டுருக்கு. அதுபோல் தண்ணீர் பந்தல் வைக்கிறது, ரோடு போடுறது, இதெல்லாம் பெரிய தர்மமாக பீஷ்மர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். இன்னென்ன தர்மங்கள் பெரிய தர்மம்னு. இந்த ரோடு போடுறது, மரம் வளைக்கிறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, சாப்பாடு போடுறது. அதுக்கப்புறம் இந்த சுமதாங்கின்னு ரோட்டில் வைக்கிறா பாருங்க. முன்னெல்லாம் வழிப்போக்கர்கள் அந்த மூட்டையை கீழே வச்சா திருப்பி தூக்கிறது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கணும் ஒரு இடம்.
அது மாதிரி சுமை தாங்கி வைக்கிறது. இதெல்லாம் பீஷ்மர் சொல்கிறார் மகாபாரதத்தில். அந்த தர்மங்களில் ஒரு பிரதானமான தர்மம் கோவில். இந்த தர்மத்துக்கு தான் பிரதிஷ்டையா சார்வபௌமம் சக்கரவர்த்தியாக வரப்பான். இனிமேல் அடுத்த ஜென்மாவில் தான் சக்கரவர்த்தின்னு இல்லை, இந்த ஜென்மாலேயே அந்த குணம் இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய கைங்கரியத்தில் நீங்கள் நிறையா பேர் பக்தாலாம் கலந்துட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த பண்டரிபுரம் போய் இந்த சுவாமியை பாண்டுரங்கனை அங்கேருந்து எழுந்தருளை பண்ணி நம்ம ஊருக்கு அழிச்சுன்னு வரோம். அங்கே மூர்த்தி ஒரு 2 மாதத்தில் தந்துடுறேங்கிறார். நமக்கு இடத்த ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடணும். முதல்ல இடத்த ரெடி பண்ணி வந்தால் எந்த இடத்துல இருக்கிறது, ஒரு இடம் முதல்ல வேணும். சுவாமிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இடத்த கொஞ்சம் சித்தம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு அவரை வரவழைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு குடும்பமும் அதில் சேர்ந்துக்கணும். இந்த குழந்தைகள்லாம், இந்த பக்தாள்லாம் வீடு தேடி வருவான் விட்டலன், ஒவ்வொரு வீட்லேயும் பஜனைக்கு போகிறா. இந்த இந்த இடத்துக்கு திருப்பணிக்கு யார் உபகாரம் பண்ணுறாளோ, ஹெல்ப் பண்ணுறாளோ, கைங்கரியம் பண்ணுறாளோ அவர்களுடைய வீட்டுக்கு போய் ஒரு நாளைக்கு பஜனை பண்ணிட்டு வருதுன்னு ஒரு பழக்கம் இங்கே பாண்டிச்சேரியில் நிறையா பண்ணியிருக்கார். நீங்கள் வேணும்னா அது அவர்களையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பஜனை வச்சுக்கணும், பஜனை ஒரு பக்கம், இந்த பாண்டுரங்கனே வருவர் நம்ம வீட்டுக்கு. இந்த பாண்டுரங்கனே வரார், வந்து 1 மணி நேரம் பஜனை நடக்கும். அதனால் பலவிதமாக கைங்கரியத்தில் கலந்துக்கலாம். இது ஒரு கை. நம்முடைய வீட்டில் இது மாதிரி நாமம் நடக்க 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 வீட்டில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கும். வீட்டுக்கு வீடு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. எந்த வீட்லேயுமே இப்போ யாரையும் பார்த்தா வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. இங்கே ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தால் தேவலாம் போல இருக்குது. இன்னும் சில பேருக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஏன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறேன்னு கேட்டால் சொல்கிறேன், நான் வரணும்னு தான் நினைக்கிறேன். உள்ளே வந்தாலே யாரோ கழுத்து பிடிச்சி என்னை வெளியில் தள்ளுற மாதிரி இருக்குங்க. வீடு அப்படி ஆயிடுது. ஏன் ஆயிடுது? இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, நான் வெளியூரே போக மாட்டேன், எனக்கு கோவிந்தபுரத்தை விட்டு வெளியில் வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன். வீட்டுக்கே வரமாட்டேங்கிறா. ஏன் வரமாட்டேங்கிறா? நெகட்டிவ் வைப்ரேஷன். இப்போ இந்த நெகட்டிவ் முழுக்க போகணும். வீடு பிடிக்கணும் போல. நாம் கவலை இல்லாமல் தங்கிறது வீட்டில் தானே. அந்த வீடு நமக்கு பிடிக்கணும். பிடிக்கணும்னா நம்ம மனசு மாறணும். நம்ம மனசு ஏன் மாறலைன்னா அங்கே இருக்கிற நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போகணும். என்ன பண்ணினா போகும்னா இப்படி பஜனை பண்ணினா போயிடும். இது மாதிரி சத்சங்கம், பஜனை, நாமங்களை சொல்கிறது 1 மணி நேரம் இப்படி அகண்ட நாமம் பண்ணினா அந்த நெகட்டிவ்லாம் போயிடும். வீட்டில் நிம்மதி இருக்கும். அதுவும் நம்ம பாண்டுறங்கன்னு சொல்லிட்டா போகிறோம். இவாள்லாம் பக்தாள்லாம் வந்து பஜனை பண்ணி பண்டரிபுரத்தில் கூட உற்சவங்கள்லாம் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது அவர்களுக்கு. நாம் இங்கே பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணால் தான் நம்ம நிறையா உற்சவங்கள் பண்ண முடியும். திருமஞ்சனம் பண்ணனா அங்கே டெய்லி நடக்கிறது.
நான் நம்ம பாண்டுரங்கனுக்கு ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு ஒரு 300 லிட்டர் பால் அபிஷேகம், 200-250 லிட்டர் தயிர் அபிஷேகம், ஒரு 40-50 கிலோ வெண்ணெய், அந்த திரவியப்பொடி, இது மாதிரி திரவியங்கள்லாம் பெரிய பெரிய அண்டாவாக பண்ணும். இதெல்லாம் பண்டரிபுரத்தில் பண்ண முடியாது. நாம் இது இங்கே பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணினாதான் நம்முடைய தமிழ்நாட்டு சம்பிரதாயப்படி நிறையா உற்சவங்கள், திருமஞ்சனம் எல்லாம் பண்ண முடியும். இதில் கலந்துக்கிறதுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் வேணும். நம்மோட அந்த கோவிலை பார்க்கும்பொழுது நம்முடைய பணம் அதில் இருக்கணும், நம்முடைய திரவியம் அதில் இருக்கணும். இந்த கைங்கரியத்துக்கு இன்னும் இங்கே யாராவது கொடுக்குறவா இருந்தால் உடனே கொடுத்துடலாம். கையில் வச்சுட்டு இருந்தா உடனே கொடுங்கோ. இந்த சத்சங்கம் பாண்டுரங்கனுடைய ஒரு கருணையினால் நமக்கு கிடச்சிருக்கிறது. மேலே ஒரு பாட்டு பாடிகிட்டே இருப்போம். விட்டல பாண்டுரங்க 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 बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग 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 अरे आम्ही देखली पंढरी धन्य झालो संसारी आम्ही देखली पंढरी धन्य झालो संसारी आम्ही देखली पंढरी विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग क्षेत्र प्रदक्षिणा भेटू संत साधू जना धन्य जालो धन्य जालो धन्य धन्य जालो संसारी आम्ही देखली पंढरी धन्य जालो धन्य जालो धन्य धन्य जालो संसारी आम्ही देखली पंढरी अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग पांडुरंग विठ्ठल 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 पांडुरंग भागे करू स्नान कुंडलिकाचे दर्शन भागे करू स्नान कुंडलिकाचे
देखिले पंढरी धन्य झालो धन्य झालो धन्य धन्य झालो हो तुमदारी आम्ही देखिली विठ्ठल पांडुरंग 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 बोला विठ्ठल पांडुरंग 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 विठ्ठल 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 विठ्ठल पांडुरंग पांडुरंग विठ्ठल 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 पांडुरंग गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु 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 जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु 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 रूपदयाचे मन बुद्धी पर्वाचे अगोचरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु रूपदयाचे मन बुद्धी पर्वाचे अगोचरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु चारी मुक्तिदायक दाता उदार कल्पतरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु चारी मुक्तिदायक दाता उदार कल्पतरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु अलक्ष्यानाम रूप अद्वय अक्षय परात्परू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु अलक्ष्यानाम रूप अद्वय अक्षय परात्परू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु आत्मारामी रामदास गोपाल करुणा करू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 परब्रह्म 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 सद्गुरु जय जय परब्रह्म
जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय परब्रह्म 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 सद्गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय परब्रह्म 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 सद्गुरु जय जय परब्रह्म 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 सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय 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 परब्रह्म 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 सद्गुरु 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 जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय परब्रह्म 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 सद्गुरु जय जय परब्रह्म 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 सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय गुरु महाने பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் பாடுவோம் जयमंगलं नित्य शुभमंगलं बोला पुंडलीक वरदा विठ्ठले இந்த இப்படி ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தின இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் பகவான் சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும். கவலை இல்லாமல் அவனுடைய கைங்கரியத்தை நடத்திக்கணும். இந்த கோவில் திருக்கோவில் கைங்கரியத்தை. जय सद्गुरु महाराज की जय।